ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஹோம்மேட் கீ தான். வீட்லேயே நம்ம கீ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் என்னோடய குழந்தைங்களுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணேன். பார்த்தீங்களா எப்படி மணல் அந்த டிவியில் ஆட்லெலாம் காட்டுவாங்களோ அதே மாதிரி இருக்குல்ல. செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்கும், அவ்வளோதான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த கீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கோசரம் நம்ம பால் காய்ச்சறமில்ல, அந்த டைமில் நம்ம பால் காய்ச்சி ஆற வைக்கும் போது ஆடை சேரும்ல, அதை எடுத்து ஃப்ரீசரில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1.5 மந்த்தாக நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஆடை இது. அதில் நம்ம 2 கரண்டி மட்டும் ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கோங்க, நிறைய சேர்த்துக்கூடாது. போட்டுட்டு இது கூடயே கொஞ்சம் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு கூல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நம்ம கூலாக இருக்க ஐஸ் க்யூபும் தண்ணியும் சேர்த்துனோம்னா தான் இது நல்லா வெண்ணெய் திரண்டு வரும், இல்லைன்னா நம்மளுக்கு கிடைக்காது. இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2-3 லிட்டர் ஐஸ் தண்ணியை நம்ம வாட்டர் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் வரும், மில்க் ஷேக் மாதிரி வரும். மறுபடியும் 2-3 டைம் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சியில். ஒரு 2 to 3 மினிட்ஸ் விடாமல் கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வெண்ணெய் நல்லா திரண்டு வரும். கொஞ்சமாக மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு நிறைய வெண்ணெய் கிடைக்கும். ஒட்டுக்காய் எல்லாம் போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை ஒரு கூல் தண்ணியில் நம்ம கலந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஜில் வாட்டரில் தான் போட்டு வைக்கணும், இல்லைன்னா வெண்ணெய் கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி நம்ம எல்லா இதையுமே இப்போது அரைச்சி எடுத்துக்கலாம். இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கே ஒரு 1/2 hour ஆகிடும். பொறுமையாக கொஞ்சமாக அரைச்சி எடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 டைம் பண்ணும்போது வராது, மறுபடியும் ஜில் வாட்டர் ஊற்றி இன்னும் 2-3 பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நம்மளுக்கு வெண்ணெய் கிடச்சிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 3 இதில் சேர்த்ததில் எவ்வளோ வெண்ணெய் கிடச்சிருக்கு. இந்த வெண்ணெயை நம்ம இப்போது கழுவணும். கழுவுறது மீன்ஸ் ஒரு பக்கத்தில் ஒரு பவுல் வச்சுக்கோங்க, அதுலேயும் கொஞ்சம் ஜில் வாட்டர் ஊற்றிக்கோங்க. அந்த வெண்ணெயை எடுத்து அதில் டிப் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்தோம்னா அதில் இருக்க பால் எடுலாம் போயிடும். நான் பண்ணுற மாதிரியே பண்ணிக்கோங்க. ஒரு 2 to 3 டைம்ஸ் இந்த மாதிரி கழுவி எடுத்தோம்னா போதும். நம்மளுக்கு அந்த வாட்டர் நல்லா கிளியராக கிடைக்கணும், அது ஒரு நம்ம கழுவி எடுக்கணும். இது செய்யும் போது கொஞ்சம் கையெல்லாம் மெஸ்ஸி ஆகும், இருந்தாலும் பரவாயில்ல. நம்மளுக்கு ஹெல்த்தியான கீ நம்ம பேபிஸ்க்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவு கழுவி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பிடிச்சி வச்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னொரு டைம் நான் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வாட்டரில் வாஷ் பண்ணும்போது அந்த வாட்டர் கொஞ்சம் கிளியராக இருக்குல்ல. இந்த ஸ்டேஜ் வந்ததும் போதும், நம்மளுக்கு சுத்தமான வெண்ணெய் கிடச்சிருச்சு. இது அப்படியே நீங்கள் ஒரு உருண்டை எடுத்து கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம பட்டராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஹோம்மேட் பட்டர் ரெடி ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் பாத்திரம் நல்லா சூடாகி வரணும். அதை லைட்டாக கொஞ்சம் கூட தண்ணியே இருக்கக்கூடாது. இது ஒவ்வொன்றா நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் விட்டுருங்க, அது நல்லா கரைஞ்சி வரும். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இது நல்லா கரைஞ்சி வரலும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சேர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணவும் பாருங்கள் எவ்வளோ எல்லோ கலரில் அழகாக தெரியுதுல்ல. மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தியான கீயை உங்களோட கிட்ஸுக்கு கொடுங்க. இது நல்லா கரைஞ்சி வர்றதுக்கு ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆகும். அது ஒரு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த கட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்பப்போ நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, ஏன்னா டக்குன்னு அடியில் அடி பிடிச்சிடும். இப்பயே பாருங்கள் கொஞ்சம் திரண்டு வருது இல்லை, அடியில் பாருங்கள் வெள்ளையாக இருக்குல்ல, அந்த இது நல்லா ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரையும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பாருங்கள், எல்லோ கலரில் இருந்தது கொஞ்சம் கோல்டன் கலரில் மாறி இருக்குல்ல, இந்த மாதிரி தான் மாறணும். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதா சொன்னால் இது ப்ரௌன் கலரில் நல்லா மாறி வரணும். நம்மளுக்கு பாருங்கள் இப்போ தெளிவான நெய் கிடச்சிருச்சு. நம்ம எப்படி நெய் ப்ரிப்பேர் ஆகிடுச்சின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைனல் ஸ்டேஜில் இந்த மாதிரி நுரை நல்லா கட்டும். இந்த மாதிரி நுரை நல்லா கட்டி வந்தாவே நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி வீடியோ மணக்கும் நம்ம இது காய்ச்சும் போது. நான் சொன்னல இது பாரு ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு பாருங்கள். இது போல் மாறினதும் நம்ம ஒரு கொத்தளவுக்கு முருங்கை இலையை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். முருங்கை இலை சேர்த்தா நல்லா வாசமாக இருக்கும், சீக்கிரமாக நெய் கெட்டியாகிடும். அதுக்கோசரம் தான் நம்ம முருங்கை இலை சேர்க்கறது.
அவ்வளோதான். முருங்கை இலை சேர்த்துட்டு ஒரு 1 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட ஹோம்மேட் கீ ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இந்த கீயை ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்கள் கிட்ஸுக்கு நீங்களே ஹெல்த்தியான கீ கொடுக்கலாம். நம்ம கடையில் ரொம்ப அதிகமாக காசு போட்டு வாங்குறதுக்கு இந்த மாதிரி வேஸ்ட் ஆகிற பாலாடையில் வச்சு நம்ம கீ ஈஸியாக செய்யலாம். மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காய்ச்சின நெய் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் சேர்த்துக்கோங்க. இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணால் அப் டு 2 to 3 months வரலும் நல்லாயிருக்கும். மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபிஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்.